நாமக்கல் நகரில் ஒரு குடும்பத்தையே சிதைத்து போட்ட கொடூர சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மகளை அறைக்குள் பூட்டி வைத்துவிட்டு மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவன் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நாமக்கல் சந்தைப்பேட்டை புதூரை சேர்ந்தவர் பூபதி. 47 வயதான இவர் லாரி பாடி கட்டும் தொழிலதிபர். இவரது மனைவி கலைசெல்வி. இவருக்கு வயது 37. இவர்களுக்கு மகேஸ்வரி என்ற மகளும் தினேஷ்குமார் என்ற மகனும் இருந்தனர். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பேரிடி விழுந்தது. கிணற்றில் குளிக்க சென்ற மகன் தினேஷ்குமார் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மகனின் இந்த ஈடு செய்ய முடியாத இழப்பு தந்தை பூபதியை ஆழமான சோகத்தில் மூழ்கடித்து உள்ளது. நாளடைவில் மனமுடைந்த நிலையில் காணப்பட்ட அவர் குடிக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கும் அவரது மனைவி கலைசெல்விக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. வழக்கம் போல இன்றும் அதிகாலையில் கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் சண்டை மூண்டு உள்ளது. இந்த சண்டையை தடுக்க வந்த மகள் மகேஸ்வரியை பூபதி ஒரு அறைக்குள் தள்ளி பூட்டியுள்ளார். அதன் பிறகு அந்த வீட்டில் அரங்கேறியதுதான் அந்த கொடூரம். கூர்மையான ஆயுதத்தால் மனைவி கலைசெல்வியின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார் பூபதி. மனைவியின் உயிரை பறித்த சில நிமிடங்களிலேயே அவரும் அதே வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அறைக்குள் இருந்து மகளின் அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து உள்ளனர். கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தாய் இரத்த வெள்ளத்திலும் தந்தை தூக்கிலும் சடலமாக தொங்கியதைக் கண்டு பேரதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நாமக்கல் போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மகனை பறிகொடுத்த சோகம் தந்தையை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி மனைவியின் கொலையிலும் தற்கொலையிலும் முடிந்திருப்பது நாமக்கல் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.